ஓம் நம சிவாய நமக. அண்ணாமலையார் கரோகரா, உண்ணாமலை அம்மனுக்கு கரோகரா. ஓம் நம சிவாய நமக. இன்னைக்கு 26 ஜூன் 2026. இன்றைய தினம் அன்னதானம் அருள்மிகு ஸ்ரீ அண்ணாமலையார் அருள்மிகு ஸ்ரீ உண்ணாமுலையம்மன் சார்பாக அன்னதானம் கொடுக்கிறோம். இன்னைக்கு 300 நபர்களுக்கு அன்னதானம் கொடுக்குறாங்க. அருள்மிகு ஸ்ரீ அண்ணாமலையார் அருள்மிகு ஸ்ரீ உண்ணாமுலையம்மன் சார்பாக அன்னதானம் கொடுக்குறாங்க. 300 நபர்களுக்கு. பெயர் எதுவும் வேணாம், அண்ணாமலையார் உண்ணாமுலையம்மன் பேர்ல சொல்ல சொல்லி கொடுத்திருக்காரு ஐயா. மதிப்பிற்குரிய ஐயா அவங்களுக்கும் மற்றும் ஐயாவுடைய குடும்பத்தாருக்கும் எங்களுடைய நன்றிகள், நன்றி கலந்த வணக்கங்கள். அருள்மிகு ஸ்ரீ அண்ணாமலையார் அருள்மிகு ஸ்ரீ உண்ணாமுலையம்மன் சார்பாக இன்னைக்கு அன்னதானம். இங்கு இருக்கின்ற சிவனடியார்கள், சாதுக்கள், கிரிவலம் வரும் பக்தர்கள், அண்ணாமலையார் கோவிலுக்கு வரும் பக்தர்கள், அனைத்துலக சிவ பக்தர்கள், ஏழைகள், எளியோர்கள் போன்ற அனைவருக்கும் இன்னைக்கு அன்னதானம் கொடுத்திருக்காங்க. அருள்மிகு ஸ்ரீ அண்ணாமலையார் அருள்மிகு ஸ்ரீ உண்ணாமுலையம்மன் சார்பான அன்னதானம். இந்த அன்னதானத்திற்கு நமக்கு ஒரு பெரும்பங்கு வகித்த ஐயாவுடைய குடும்பத்தாருக்கு எங்களுடைய பணிவான நன்றிகள் மற்றும் வணக்கங்கள். அண்ணாமலையார் உண்ணாமுலையம்மன் பேரருளால அனைத்து சகல வளங்களும் நலங்களும் ஆயுள் ஆரோக்கியங்களும் ஐஸ்வர்யங்களும் கிடைக்கணும்னு மனதார பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம். இங்க இருக்கிற சாது சிவனடியார்கள் சார்பாக உங்க குடும்பத்தினர் அனைவருக்கும் எங்களுடைய பணிவான நன்றிகள் மற்றும் வணக்கங்கள். மற்றும் இன்னொருத்தங்க ஒரு 100 பேர் கொடுத்திருக்காங்க. அவங்க பேரை பின்வருவன சொல்றேங்க. இன்னைக்கு மொத்தம் 400 பேர் கிட்ட அன்னதானம். அண்ணாமலையார் உண்ணாமுலையம்மன் திருவருளால இந்த அன்னதானத்திற்கு உதவிய அனைத்து அன்பர்களுக்கும் எங்களுடைய தலைவணங்கிய நன்றிகள் மற்றும் வணக்கங்கள். அண்ணாமலையாருக்கு உண்ணாமுலை அம்மனுக்கு, அண்ணாமலையாருக்கு உண்ணாமுலை அம்மனுக்கு. ஓம் நம சிவாய நமக. எல்லாரும் சாப்பிடலாம் ஐயா, சாப்பிடுங்க. சாப்பாடை வீண் செய்யாம சாப்பிடுங்க. நன்றி. வாங்க ஐயா, வாங்க. நாளைக்கு எடுத்துங்க, தாராளமாக எடுத்துங்க. ஆசிரம் போயிட்டு. சரி சரி சாமி. எங்க சாமி, உடம்பு பரவாயில்லையாப்பா? சரி, சந்தோஷம் சந்தோஷம். தான் நினச்சினே இருந்தேன். சரி சரி சாமி. शिवशङ्करा हर हर शङ्करा अरुणाचलने ईश्वरा. ॐ शिवशङ्करा हर हर शङ्करा
அருணா ஓம் நம சிவாய நமக. அண்ணாமலையார் உண்ணாமுலை அம்மனுக்கு அரோகரா. இன்னைக்கு 26 ஜூன் 2026 இன்றைய தினம் அன்னதானம். மதிப்பிற்குரிய திரு பிரபாகரன் ஐயா, திருமதி காயத்ரி அம்மா மற்றும் அவங்க குழந்தை சார்பாக இன்னைக்கு அன்னதானம் கொடுக்குறாங்க. அண்ணாமலையார் உண்ணாமுலையம்மன் திருவருளால மதிப்பிற்குரிய பிரபாகரன் ஐயா மற்றும் காயத்ரி அம்மா மற்றும் அவங்க குழந்தை இவங்க நலமுடன் வளமுடன் பல்லாண்டு காலம் நீடூடி வாழணும்னு மனசார வேண்டிக்கிறோம். பிரபாகரன் காயத்ரி இவங்க கிட்டத்தட்ட ஒரு 4 ஆண்டு காலமா நமக்கு அன்னதானம் கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு குழந்தை இல்லை, ரொம்ப நாளா அவங்களுக்கு நல்லபடியா குழந்தை பிறக்கணும்னு வேண்டி அன்னதானம் கொடுத்துட்டு வந்தாங்க. நல்லபடியா நேத்து அவங்களுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்துள்ளது. ரொம்ப சந்தோஷம். அண்ணாமலையார் திருவருளால அவங்க நல்லா இருக்கணும், பல்லாண்டு காலம் நீடூடி வாழணும். ஐயா சொல்லும் போது எங்களுக்கு அளவற்ற மகிழ்ச்சி. அந்த குழந்தை அவங்க குடும்பத்தினர் எல்லாரும் பல்லாண்டு வாழணும், நீடூடி வாழணும்னு மனசார வேண்டிக்கிறோம். பிரபாகரன் காயத்ரி மற்றும் அவங்க குழந்தை சார்பாக இன்னைக்கு அன்னதானம். வாழ்க வளமுடன், வாழ்க பல்லாண்டுகள். அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் திருவருளால அனைத்தும் இதுக்கு மேல கைகூடி வரும், சகலமும் உங்களுக்கு தேடி வரும். அண்ணாமலையார் கரோகரா. இன்னைக்கு திருவண்ணாமலை கிரிவல பாதையில இருக்கின்ற சாதுக்கள், சிவனடியார்கள், கிரிவலம் வரும் பக்தர்கள், அண்ணாமலையார் கோவிலுக்கு வரும் பக்தர்கள், அனைத்துலக சிவ பக்தர்கள், ஏழைகள், எளியோர்கள் போன்ற அனைவருக்கும் இன்னைக்கு அன்னதானம் கொடுத்திருக்காங்க. பல்லாண்டு காலம் நீடூடி வாழணும்னு மனசார தெய்வத்தை வேண்டி பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம். அந்த குழந்தை நலமுடன் வளமுடன் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளுமையாக வாழணும், வளரணும்னு மனசார வேண்டிக்கிறோம். ஓம் நம சிவாய நமக. கிட்டத்தட்ட 4 வருஷமா நம்ம கிட்ட அன்னதானம் கொடுத்துட்டு வராங்க. அவங்களுக்கு 16 வருஷமா குழந்தை இல்லை. ஒரு முறையும் வேண்டி அன்னதானம் கொடுப்பாங்க. இந்த வாட்டி அண்ணாமலையார் அவங்களுக்கு அந்த பாக்கியத்தை கொடுத்திருக்கார். ரொம்ப சந்தோஷம். ஓம் நம சிவாய. அச்சலனே ஈஸ்வரா, நினைவினில் வாழும் உன் திருக்கோலம் நிலை பெறும் நேரம் ஒளிமுகத் தோற்றம் மலையனு விரிகிறதே. சிவனே நிம்மதி மலர்கிறதே. சிவ சிவ ஓம் சிவாய ஓம் அருணாச்சலாய சிவ சிவ ஓம் சிவ சிவ ஓம் சிவாய ஓம் சோணாச்சலாய சிவ சிவ ஓம். ஓம் சிவசங்கரா ஹர ஹர ஐயா கொஞ்சம் போகிறவங்க வழி விட்டுங்க ஐயா. ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க ஐயா. 5 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. கிளியர் பண்ணிட்டு எல்லாமே எல்லாம் எடுத்துட்டு கூப்பிடுறோம். ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. சாப்பிட்டியா தாத்தா? இப்போதான் வந்தியா? சரி, போயிட்டு வாங்க, போயிட்டு வாங்க. வாங்க ஐயா. நமச்சிவாயம், நமச்சிவாயம், நமச்சிவாயம். போயிட்டு வாங்க, போயிட்டு வாங்க, போயிட்டு வாங்க, போயிட்டு வாங்க. நமச்சிவாயம். சாமி நமச்சிவாய. சாமி, இன்னைக்கு அன்னதானம் அருள்மிகு அண்ணாமலையார் உண்ணாமுலையம்மன் பேரில் கொடுக்க சொல்லியிருக்காங்க. ஐயா ரெகுலராக நமக்கு அன்னதானம் ஒரு 4-5 மாதத்துக்கு இப்போயே ஷெடியூல் போட்டு கொடுத்துட்டாரு. அண்ணாமலையார் உண்ணாமுலையம்மன் பேரில் இந்த மாதிரின்னு சொல்லி எல்லாமே பண்ணிட்டாரு. பணமும் முதல் கொண்டு கொடுத்து வச்சிருக்காரு. இந்தந்த தேதின்னு சொல்லி அண்ணாமலையார் உண்ணாமுலையம்மன் பேரில் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காரு. இப்போ அண்ணாமலையார் உண்ணாமுலையம்மன் பேரில் அன்னதானம் சாமி. இன்னும் நம்ம குடும்பம் எல்லாம் க்ஷேமமாக நோய் நொடி இல்லாமல் ரொம்ப சந்தோஷமாக சாமி. ஓம் நம சிவாய நமக. சாமி, இன்னைக்கு அன்னதானம் திரு பிரபாகரன் காயத்ரி அவங்க சார்பாக, அவங்க குடும்பத்தின் சார்பாக கொடுத்துருக்காங்க. ரொம்ப நாளாக குழந்தை இல்லாமல் நேற்று குழந்தை பிறந்துச்சு அவங்களுக்கு. நம்மக்கிட்ட வேண்டி அன்னதானம் எப்பயுமே கொடுப்பாங்க. இருக்கிற செல்வத்திலே குழந்தை பெரிய. ஆமாம், நேற்று ஆண் குழந்தை பிறந்திருக்கு அவங்களுக்கு. பிரபாகரன் காயத்ரி அவங்க குழந்தை, அவங்க குடும்பத்தினர் நல்லா இருக்கணும், அவங்க
உங்கள் குழந்தைக்காகவும் இந்த முறையிலேருந்து வேண்டிப்போம். எல்லாரும் நல்லா இருக்கணும்னு வேண்டிப்போம். பிரபாகரன், காயத்ரி மற்றும் அவங்க பிள்ளை ஆண்மகன் அண்ணாமலையாரே பிறந்திருக்காரு அவங்களுக்கு. பிரபாகரன், காயத்ரி, அண்ணாமலையாரும் சரி, உண்ணாமலை அம்மாவும் சரி, விநாயகரை முன்னிறுத்தி இங்கே இருக்க சாதுக்கள் அனுகிரகத்தோடு இந்த கிரிவல பாதையில் இருக்கக்கூடிய ஆள் போல், அரசு போல், அருகம்புல் போல் அவங்க குடும்பம் வளர்ந்து அவங்க குழந்தை நோய் நொடி இல்லாமல் தீர்க்காயுசாக நல்லா இருக்கணும். ஓம் நம நீங்களும் நல்லா இருக்கணும். வாழ்க சத்தமானம் பவந்தே. ஜெயகோம், ஜெய் ஸ்ரீராம். ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. சாமி இன்னைக்கு அன்னதானம் அருள்மிகு அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் சார்பாக அன்னதானம் கொடுக்க சொல்லியிருக்காங்க. ஐயா அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் சார்பாக அன்னதானம் ஐயாவுடைய குடும்பத்தாருக்கு அவங்க குடும்பத்தினர் சேர்ந்து கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்கணும்னு வேண்டிங்க. அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் பேரில் 300 பேருக்கு அன்னதானம். ஈஸ்வரின் கருணையினால் அன்னதானம் கொடுத்த குடும்பத்தினர் அனைவரும் உடல் நலம், ஈராயில் நெறி செல்வம், உயிர் புகழ், விஞ்ஞானம் அவற்றில் மென்மேலும் உயர்ந்து ஆழ்வோய் தலைத்து அருகுபோல் வேரோடி குடும்ப சேமமாய் நெடோடி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். கொஞ்சம் வேகமாக எடுங்கம்மா. வாங்க சாமி, வாங்க சாமி. சாமி இப்படி முன்னாடி உட்காந்துருங்க. சாமி முன்னாடி உட்காருங்க, முன்னாடி உட்காருங்க. அக்கா அப்படியே அந்த லாஸ்ட்ல வந்து உட்காருங்க. போங்க. செருப்பு இல்லை விடுங்க. சங்கரா இறைவா அருணாச்சலேஸ்வரா. தலை மீது சுடர் ஏந்தும் தவரூபமே, மலையாக எழுகின்ற ஒளி தீபமே. தலை மீது சுடர் ஏந்தும் தவரூபமே, மலையாக எழுகின்ற ஒளி தீபமே. இருளெனும் வழியில் உடன் வரும் சிவனே, ஈசா இறைவா அருணாச்சலனே. இசையாக மனம் தன்னில் வளர்வாயையா, இசையாக மனம் தன்னில் வளர்வாயையா. சிவ சிவ ஓம் சிவாய ஓம் அருணாச்சலாய சிவ சிவ ஓம் சிவ சிவ ஓம் சிவாய ஓம் சோணாச்சலாய சிவ சிவ ஓம். ஓம் சிவசங்கரா ஹர ஹர சங்கரா அருணாச்சலனே ஈஸ்வரா. அலையாக சடையாடும் அலங்காரமே, ஆனந்தம் உருவான அனல் ரூபமே. அலையாக சடையாடும் அலங்காரமே, ஆனந்தம் உருவான அனல் ரூபமே. கனல் மனம் பெருகும் பனிமுக சிவனே, கருணாகரனே அருணாச்சலனே. சிவநாம அதிர்வாக நினைவேரையா, சிவநாம அதிர்வாக நினைவேரையா. சிவ சிவ ஓம் சிவாய ஓம் அருணாச்சலாய சிவ சிவ ஓம் சிவ சிவ ஓம் சிவாய ஓம்.
நேற்று ஓம்பொடி பிஸ்கெட்டு வாங்கி கொடுத்தோம் எடுத்துன்னு வந்து கொடுத்தானா தம்பி கொடுத்தானே கொடுத்தானா ஓம்பொடி பிஸ்கெட்டு ஆமாண்டா அண்ணா என்ன சாமி இந்த ஆமா அவங்களுடைய பிரிண்ட் தான் இவங்க அவங்களுடைய ஜெராக்ஸ் இவங்க வாங்க ஐயா வாங்க ஐயா வாங்க ஐயா பாட்டி நீங்க யாருன்னு கேக்குறாங்க ஏன் அண்ணா மீனாட்சி நான் அவங்க காமாட்சி நீங்க இல்லை நான் வச்சுருக்கேன் அண்ணா எல்லவா நான் கோட்டையில் வேக வச்சு 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 கொடுத்துட்டேன்டா மொத்த சொத்தையும் கொடுத்துட்டுக்குது அதே வருது அதை வச்சு என்ன பண்ண போறோம் ஆமாண்டா அண்ணா கரெக்டு தான் அண்ணா அது அது ஒன்று எந்த ஊரு எந்த தேசம் நான் வேட்டவளம் சிங்காரக்குளம் ஐயரு ஜமீன் இல்ல ஐயரு உங்க ஆத்துக்காரர் எங்க வேலை செஞ்சாரு வந்து பாடலீஸ்வர் தேவஸ்தானம் பர்ஜாரகர் கோபாலன் பாடலீஸ்வர் கேளுங்களா அது எல்லாமே எல்லாமே 90 வர முடியாது உங்களெல்லாம் போட்டி போட வேண்டாம் நல்லா இருக்கணும்டா அண்ணா நீ என்ன கிழங்கு மரம் இல்லைன்னா அவங்க பேட்ச் நிறைவு பண்றாங்க அதை ஏன் கேட்குறப்போ என் பாட்டு இதே மாதிரி ஒரு பாட்டி இருந்தாங்க அவங்க பயங்கரமா ஃபேமஸ் ஆயிட்டாங்க ஓ பாட்டு புடவையடி நோந்து வா. சாவித்திரி பாட்டின்னு ஒருத்தங்க இருந்தாங்க சாவித்திரி எங்காத்துல கூட உண்டு இவங்க ஆத்துல இவங்க பொண்ணு பேர் சாவித்திரி எங்காட்டு பொண்ணு பேரு அதான் கணேசன் சாவித்திரி செல்லம்மா இப்பதான் பேசுனாங்க அவங்க பொண்ணு போன்ல இருக்கிறீங்க நல்லா இருக்கேன்டா அண்ணா ஒரு குறவு கிடையாது அண்ணாமலை கிட்ட வந்து எல்லாம் நல்லா தான் இருக்கும் நல்லா இருப்பாளா அப்புறம் என்னன்னு தெரியல வரேம்மா போயிட்டு வாங்க ஜாக்கிரதை பத்திரமா ஐயோ எனக்கு நமஸ்காரம் பண்ணாரு சரி போ ஏ அக்கா கண்டுக்கவே மாட்டேன்றா ஏ அக்கா கண்டுக்கவே மாட்டேங்களா சாப்பாடு பரிமாறிங்கிறா ஏய் அட கடவுளே ஏ அக்கா சாப்பிட்டீங்க நல்லா இருந்ததா நல்லா இருந்ததா போஜனம் செய்ய வாருங்கள் மீனாட்சி சுந்தரேசர் கல்யாண மண்டபத்தில் வாங்கி பார்த்து பகால பாத் வர இரு போயிட்டு வரேன் ஐயா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க ஐயா கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க க்ளீன் பண்ணிடலாம் வெயிட் பண்ணுங்க அடிக்கிறதுக்கு வர ரவுடி ஆயிட்டியா அடிக்கிறதுக்கு வர சாப்பிட்டியா நல்லா சாப்பிட்டேன் நல்லா இருக்கிறியா அக்கா சொல்லு என்ன சாப்பிட்ட பாயசம் முடிச்சா பாயசம் குடிச்சனா என்ன தெரியல கொடுக்கலையா அவங்க ஏமாத்திட்டாங்க அப்போ பாயசம் கொடுக்க அதெல்லாம் ஏமாத்தலாம் இல்லை அப்படியா பண்ண மாட்டாங்க யாரும் ஐயோ ஆமாக்கா சுத்தமன் சரி முடிச்சோடனே உட்காரலாம் பாயசம் எத்தனை வர அப்புறம் ஆட்டம் எங்கே உட்காந்துக்கலாம் இது நில்லுவா அப்படியே நில்லுவா வர உடம்பு பரவாயில்லைங்களா சாமி நல்லா இருக்கா நல்லா இருக்கு நல்லா இருக்கா நல்லா இருக்கு என்ன சொன்னாரு அண்ணாமலையாரு அண்ணாமலையாரு ஆ. நாளைக்கு கூப்பிட்டுக்கிறேன் அப்படின்னாரு அதெல்லாம் கூப்பிடக்கூடாது நல்லா இருக்கும் அப்புறம் பார்த்துக்கலாம் அதை பற்றி என்ன கவலை இல்லை அதை பற்றி என்ன கவலை இப்போ ஏம்மா அம்மா மாரியம்மா வாங்க வா இங்க வா மாரியம்மா அன்புடன் நல்ல அன்புலசி கொண்டு வந்து மண்ணெண்ணெய் கோயம்புத்தூர் சொல்றாங்க பாரு சாம்பாரா ம் சரி வருவா வரும் வருவா ஏ அக்கா ஏ அக்கா ஓ பாட்டி கையிலையா ஏ அக்கா பரவாயில்லடா சும்மா சொன்னாலும் பரவாயில்ல நிஜமா சொன்னாலும் பரவாயில்ல கிடைக்கணுமே எனக்கு இந்த இடம் இடிச்சு வச்ச மாய உட்காருங்க போய் உட்காருங்க உட்காருங்க சாம்பார் 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 என்ன சாம்பார் முருங்கைக்காய் வண்டி ஊத்து ஆண்டவனே முருகா யார் அண்ணா நல்லா இருக்காடா அண்ணா போகாதுடா அண்ணா மேல ஊத்திர பொழுது நீ எல்லாம் அப்படிலாம் ஊற்ற மாட்டேன் வாங்க எந்த ஊரு வாங்க உட்காந்துக்க நீ உட்காந்துக்கோ அவங்க போட்ட
சாப்பிட்டு போறாங்க அவங்க. போட்டேன்டா, நான் என்ன பண்றேன் அவளை? கையை பிடிச்சிட்டு கூப்பிடுறியா அவங்களா? வரியா எங்கள் வீட்டுக்கு வந்துடுறீங்களா? எங்க உங்க வீடு? எங்கள் வீடு கலசப்பாக்கம். நான் கூப்பிட்டு போய் வச்சுக்கிறேன் வாங்க. கலெக்டரேட் ஸ்டாஃபு எங்கள் வீட்டில் யாரும் அம்மாலாம் இல்லை வந்து கூப்பிட்டு வச்சுக்கிறாங்களா? போறியா பாட்டியா? அப்புறம் நீங்க என்ன பண்றது? கலெக்ட் இங்கே இருக்குது. அப்பா பார்த்துக்குவாரு, ஐயா பார்த்துக்குவாரு. அப்புறம் வரீங்களா? இப்போ வரலையா? இப்போ வரல. ஏம்மா? நல்லா இருக்கணும். சரி, நல்லா இருக்கும். எங்க அண்ணன் கிட்ட சொல்லு, கொண்டு வந்து விட்டா. நீ எங்க வேணாலும் போ, தயார், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்கே இருக்காங்களாம்மா? எல்லாரையும் எல்லாரையும் ஃப்ரெண்ட்ஸு பிடிச்சிட்டாங்க. அது என்ன அண்ணன் படம்? செப்பல் போடுறாரு. செப்பல் போடுற அது தெரியாது. அந்த படம் அது விநாயகர் படம். விநாயகனே சரணம் நல்லவனே மற்றெல்லாம் வல்லவனே ஓம் என்னும் பிரணவா உண்மையும் பொருளே போதுங்கம்பீர நாட்டின் காட்டியன கருளே சுவாமி சரவணேசன் தனித்தமிழ் பொருள் சிரசமரசம் எங்கும் முழக்கு தங்கும் ஜெகமதில் எங்கும் புகழும் ஞான விநாயகனே சரணம். சரி, நான் போயிட்டுமா? சரி, நானே எங்க போறது? என்ன பண்றது? நீ என்ன எங்கன்னா போயிட்டு வா, ஜாலியா. எங்க போறது? நீ தான் ரமணாசுரம் கேட்ட, போய் பார்த்துட்டு வந்தாச்சு. வந்தாச்சு. விசிறிசாமியார் ஆசிரம் பார்த்தாச்சு. பார்த்தேன். மீனாட்சி அம்மன் கோயில் போகணுன்னு பார்த்தாச்சு. மீனாட்சி கோவில் தாண்டா. பழனி பார்த்தாச்சு, திருப்பரங்குன்றம் பார்த்தாச்சு. ஆமா. வேற என்ன பார்க்கணும்? வேற ஒண்ணும் வேண்டாம். நல்லா இருக்கு. முடிஞ்சிச்சா இந்த ஆசையெல்லாம்? முடிஞ்சிச்சா இந்த ஜென்மத்தோட ஆசை? இன்னும் என்ன ஆசை இருக்குது? இன்னுமே ஒண்ணும் இல்லை. ஆ, ஒண்ணும் இல்லை. பரவாயில்ல. எல்லாம் கிளியர். சரேஸ்வர் கல்யாணம் மண்டபத்துக்கு பாண்டி பாட்டு ஆனந்தம் பேரானந்தம் பொழுது போகுது. இங்க மட்டும்தான் பாட்டி. அப்புறம் அங்கே போனால் அங்க போய் அவங்க தூங்குவாங்க, தூங்கிடுவாங்க, தூங்கிடுவாங்க கம்முன்னு. ஆமா. தூங்காதே தம்பி. சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டாச்சு. எங்கள் ஊரில் சாம்பார் தான் பெஸ்ட்டு, நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்ததா? நீங்கள் வச்சுக்கிற சாம்பார் நான் எங்க வைக்கிறேன்? புயலாம் சொல்லக்கூடாது. நல்லா இருந்துச்சு சாம்பார். சரி, அது போரும். நல்லா இருக்கா? சாப்பிட்டீங்களா? சன்னியாசி. இந்த வயசில் இப்படி இருக்காங்கன்னா நம்மளால என்ன வயசு? ஒரு 60, ஒரு 107 வயசு ஆகுது. 107 தானே பாட்டி உனக்கு? ஆமாண்டா அண்ணா. 107 கரெக்டா? கரெக்ட் அண்ணா. இல்ல 17ஆ? இல்ல இல்ல, அமராவதி நதியை பாரு, அது மேல் இருக்கும் பாலம் பாரு, மெல்ல போகும் ரயிலை பாரு. பிரதோஷத்துக்கு எல்லாம் எடுத்துட்டீங்க? சரி சரி சரி. ஏன்னா பிரதோஷ பூஜை பண்றோங்க. நாளைக்கு பிரதோஷம். நாளைக்கு தான் பிரதோஷம். சனி பிரதோஷம் நாளைக்கு. சனி பிரதோஷம். சனி பிரதோஷம். அதை முடிச்சுட்டு கொஞ்சம் வரது ஏன்னா நம்மளால வெயிட் பண்ண முடியாதுல்ல, அதுக்காக. சரி வாங்க. நாளைக்கு பிரதோஷம். ஆமாம், சனி பிரதோஷம். ஐயா வாங்க. சரி பாட்டி. சரி, வெயிட் வாங்க. வேறு மாதிரி மாற்றி வைக்கணும். சினேகான் வைக்கணுமா உன் பேரு? ஏதோ ஒண்ணு. கிறிஸ்தான் வைக்கலாமா? என்ன பேர் வச்சாலும் பரவாயில்ல வைக்க. அதானே. வீட்டில் இருக்கான். எப்போ எப்படி அழைச்சின்னு வர போற? ஏன் நீ வரியா எங்க அங்கேயா? எங்க ஆத்துக்கு? வரனே. என்னடா சாமானியமா கேட்குற? எங்க ஆத்துக்கு வரியா இல்லையா? வரேன். ஐயோ, நான் என்ன சொன்னேன் உன்னை? போலாமா? நன்னா போகலாம். சரி, போகும்போது கூட்டின்னு போறேன். சரி. எப்போ? உன் மகள் பேசினாங்களே, பேசினேன் இப்ப சந்தோஷமா? டெய்லியும் ஃபோன் பண்ணுவாங்க இதுக்கு மேல. யாரு? உங்க மகள் செல்லம்மா. நீங்க நன்னா இருக்கீங்களா, சாப்பிட்டீங்களா இதெல்லாம் கேட்கறதுக்கு. சரி, பண்ணா சரிடா. இப்பதான் அதனால தான் பண்ணாங்க. பண்ண உடனே ஃபோன் கொடுத்தானா? ஆமா ஆமாண்டா, உன்னை ஒன்றும் சொல்லலடா அண்ணா. சங்கரா இறைவா அருணாச்சலேஸ்வரா. தலை மீது சுடர் ஏந்தும் தவரூபமே, மலையாக எழுகின்ற
ஒளி தீபமே தலை மீது சுடர் ஏந்தும் தவரூபமே மலையாக எழுகின்ற ஒளி தீபமே இருளெனும் வழியில் உடன் வரும் சிவனே ஈசா இறைவா அருணாச்சலனே இசையாக மனம் தன்னில் வளர்வாயையா இசையாக மனம் தன்னில் வளர்வாயையா சிவ சிவ ஓம் சிவாய ஓம் அருணாச்சலாய சிவ சிவ ஓம் சிவ சிவ ஓம் சிவாய ஓம் சோணாச்சலாய சிவ சிவ ஓம் ஓம் சிவசங்கரா ஹர ஹர சங்கரா அருணாச்சலனே ஈஸ்வரா ஏன் அக்கா இவ்வளோ குண்டா இருக்க அது குண்டா உனக்கு ஏன் குண்டா இவ்வளோ குண்டா இருக்க அக்கா நீ கிண்டல் பண்ற என்னடி இக்கறானியா செருப்பு போடுற நன்னா இருக்கு போ போஜனம் செய்ய வாருங்கள் மீனாட்சி சுந்தரேசர் கல்யாணம் டே கண்ணா ஒன்றும் இல்லை பயப்படாத ராதை அவங்க ராதை குட்டி ராதை ராதே உனக்கு கோபம் ஆகாதடி மாதரசே ஏதுதே சுகுணராதே உனக்கு சரி நேத்து புடவை கொடுத்தல்ல ஆமாண்டா கட்ட சொன்னல எங்க சொன்னது தெரியல அந்த புடவைய கல்ல கட்டிச்சா புடவை கட்டிட்டு குளிச்சுட்டு மறுபடியும் நைட்டி மாட்டிக்கினியா ஏன் அது என்னமோ அப்படிலாம் பண்றேன் அட்டகாசம் பண்றேன் இல்லடா அட்டகாசம் தான் பண்ற பயங்கரமா அட்டகாசம் பண்ற ஆமா 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 குருவி பழவக்குண்டு சுப்பிரமணியர் பழவக்குண்டு சுப்பிரமணியர் சுப்பிரமணியர் யார் பாட்டி சுப்பிரமணியர் பழவக்குண்டு அதான் யார் அவரு அவர் ஒரு தெய்வம் எப்படி இல்ல சுப்பிரமணியர் யாரு எப்படி தெய்வம் அவரு அவர் சிலை வச்சிருந்தா அங்கெல்லாம் சிலை வச்சிருந்தாங்க சிலை கரெக்டா சொல்லு சுப்பிரமணியர் யாரு தெரியலடாண்ணா சுப்பிரமணியர் முருகர் யாரு முருகர் யாரு அவரு அவர் யாரு தெரியல எனக்கு சிவபெருமான் யாரு சிவபெருமான் சிவபெருமான் யாரு சிவபெருமான் யாரு தெரியலடாண்ணா சும்மா கம்னர் பாடலீஸ்வரர் கோயில்ல இருக்கிறாரு யாரு அவரு பாடலீஸ்வரர் தேவஸ்தானம் யாரு அவரு யாரு அவரு சுப்பிரமணியன் இந்த பார் சிவபெருமான் யாரு தெரியலையே அண்ணாமலையார் யாரு அண்ணாமலையார் யாரு அவரு தாய் யாரு அவரு யாரே உந்தனிடம் தாளிகை சரி ஓகே டயலாக்லாம் வசனமா படிக்கிற மந்திரமா சொல்ற ஆமா ஆனா கடவுள் ஒரு பாடலீஸ்வரர் இருக்காருல்ல அவர் யாரு தெரியல அண்ணா இதெல்லாம் தெரியாம உங்க ஆத்துக்காரர் பூஜை பண்ணிட்டு இருந்தாரு ஆமாண்டா அண்ணா கோபாலா முரட்டு பசுக்கள் எல்லாம் உங்க ஆத்துக்கார் பார்க்கும்போது இந்த பாட்டெல்லாம் பாடுவியா ஒரு வாட்டி அவர் வீட்டை விட்டு வெளில போகும்போது முரட்டு பசுக்கள் எல்லாம் மறுபடியும் வீட்டு உள்ள வரும்போது முரட்டு பசுக்கள் எல்லாம் அப்படியே பாட்டு பாடுவியா அண்ணா நீ நன்னா இருக்கணும்டா அண்ணா நான் நன்னா இருக்கிறேன் ஓகே விட்டுட்டேன் பத்தியா இல்ல யார கோபாலனியா மேல் லோகத்துல விட்ட கடவுளே நீ சாவித்திரி மாதிரி சத்தியவான் சாவித்திரி மாதிரி எதனா பண்ணி கோபாலனை மீட்டு வர வேண்டியதானா முடியல சத்தியவான் சாவித்திரி பார்த்தல எப்படி அவங்க ஆத்துக்கார மீட்டாங்க மீட்டாங்களா இல்லையா அப்ப நீ ஏன் மூக்கல அதான் தெரியலடா அண்ணா மறந்து போயிட்டேன் எல்லாம் இப்ப நீ சொல்லல ஒரு கதை தீர்க்க சுமங்கலி பவ அப்படி சொல்லுவாங்கல்ல அது யாரு சத்தியவான் சாவித்திரி சத்தியவான் வந்து யமன் கூட்டும் போவாரு ஆமா இல்ல வந்து ஒரு மரத்துல ஏறி ஒரு களைய போடுவான் நமஸ்காரம் பண்ணுவான் அவன் தீர்க்க சுமங்கலி மரத்துல மாமரம் தானே சொல்லுவாங்கல்ல நீ அந்த மாதிரி கோபாலன் ஐயா காப்பாத்திருக்க வேண்டியதானே தாத்தாவா முடியலையே முடியலடா அண்ணா காப்பாத்துற மாதிரி இருந்தா காப்பாத்திட்டு இருப்ப ஆமாண்டா பாட்டி போயிட்டு வரட்டுமா நானு நீ என்ன பண்ண போற வந்த எங்க வெளியூர் போறேன் எந்த ஊரு
மதுரை. மதுரை தான் போயிட்டு வந்தேன். மதுரை தான் போயிட்டு வந்தேனே. நான் மறுபடியும் போயிட்டு வரேன். சரி போயிட்டு வா. நான் வேண்டாமா? நீ எதுக்கு இதான் போயிட்டு வந்துட்டியா? சரி. ஏன் இப்படி கை தடுக்கிற? யார் வந்தாலும் இப்படி சாவித்திரி பாட்டி இப்படி தான் பண்ணும். கண்ணு மூடின்னு பண்ணும். அது கண்ணு தெரியாது அதுக்கு. நீ ஏன் இப்படி தடுக்கிற? எனக்கு அது என்னமோ யாருன்னா வராங்க, நம்ம அடிக்க வராங்களோ, நம்ம மேலே இடிச்சிடுவாங்களோ அப்படின்ற பயம் அதானே? கரெக்ட். கரெக்ட். எங்காத்துல அக்கா குண்டம்மான்னு பேரு. எங்காத்துல என் தங்க குண்டமா எங்காத்துல எங்க தங்க குண்டம்மா. எங்காத்துல என்னென்ன பேர் தெரியுமா? ருக்குமணி. சரியா அந்த அக்கா பார்த்து சொல்ற குண்டம்மான்னு? சொல்லல, ஒண்ணும் இல்ல அக்கா. சொல்லிட்டிய. குண்டம்மா குண்டம்மா குண்டம். பழைய பாட்டு. என்ன பாட்டு? அம்மன் பாட்டு பாடு சாமி. அம்மனா தெரியலடா. நான் மறந்து எடுத்து கொடு பாடுறேன். உனக்கு எடுத்து கொடுக்கணும், நீ பாடுவ. பெரிய அதிசயங்கிறியா? ஆமா, அதுக்கு நானே பாடிப்பேன். ஆமா. தேவரவாணி செல்லாத்தா அடி மாரியாத்தா அடி செல்லாத்தா அடி மாரியாத்தா. அப்புறம் அதுவும் நானே பாடிடுறேன். சரி. எப்படி அண்ணா எலெக்ஷன் தான் முடிஞ்சு போச்சு இல்லைன்னா? எதுக்கு? ஏன் முதலமைச்சர் சிஎம்க்கு எதனா நிற்க போறியா? நான் முதலமைச்சருக்கு. முதலமைச்சர்லாம் வேண்டாம், எனக்கு கருப்பு கட்சி எல்லாம் பிடிக்காது. கருப்பு கட்சி பிடிக்காது? ஓ, என்ன கலர் கட்சி பிடிக்கும்? இந்த ரெட்டை இலை அதான் பிடிக்கும். யாருக்கு ஓட்டு போடுக்கிற? ரெட்டை இல்லை. நான் ஓட்டு போட போகவே இல்லை. நான் அந்த கூட்டத்தில் யார் போய் நிற்கிறது? ஓட்டு போடுறதே கிடையாது. காசு வாங்கிப்பியா ஓட்டு போடுறதுக்கு? இல்லை, அவள் கொடுத்தாதான் நான் வாங்கினேன். கொடுக்கவும் இல்லை வாங்கவும் இல்லை, ரெண்டும் இல்லை. அந்த இது தானே போய் வாங்கிட்டு வரேன். அங்கே போய் தானே சமுத்திரத்துக்கிட்ட போய் வாங்கிட்டு வரேன். ஓட்டு போடுறதில்ல? அது யாருக்குமே போடல. ஆமாம். எம்ஜிஆர் என்ன போடுவியா? எம்ஜிஆர் மனப்பாறை. எம்ஜிஆர் தெரியுமா? எம்ஜிஆர் தெரியும். அப்புறம் அவன் பக்கத்தில் இன்னொருத்தனாச்சு, அவன் பேர் என்ன? சிவாஜி கணேசன். சிவாஜி, எம்ஜிஆர், அப்புறம் வேற அடுத்தது மீனாட்சி பாட்டி, கோபாலன் எல்லாம் பெரிய பெரிய ஆளுங்க. ஆமாம். அதை ஏன் கேட்குற? பாடல் சத்தியமாக நன்னா ஆடுவா. அப்படி என்ன ஆடுவாங்க? அம்பாளை வச்சு அம்பாள் சுவாமி. ஆமாம், தங்கத்திலே இருக்கு சுவாமியும் அம்பாளும். அப்படி சுற்றி வந்து அப்படியே ஆடுவா. நல்லா இருக்கும். தங்க திருவூடல் ஊடல் அதெல்லாம் நீ பாத்துக்கிறியா? திருவண்ணாமலை நல்லா பார்த்துருக்கேன். ஒன்று பாக்கி இல்லை. அப்புறம் வந்து என்ன பண்ணுவான், எங்கள் காலத்தில் ஒரு துரியோதனை சாராய பாட்டு சாமி பின்னால் வச்சு எடுத்துன்னு போவான். எது சாமி ஆடுது அங்கேயேவா? பின்னால் வைப்பான். பின்னால் வச்சு எடுத்துன்னு போவான். அவனை யார் கேட்கறது? கேட்க முடியல. ஏன் உனக்கு பாதி வேணுமா? எனக்கு அப்புறம் கேட்கறதுன்ற இல்லை, பின்னால் வைப்பாங்க. முன்னாடி வைக்கணுன்ற அந்த இது தெரியுமில்ல, வானரம் குரங்கு எல்லாம் தெரியும். தேவை ஸ்பூன்ல இங்கே வச்சு அண்ணா நீ நான் சாப்பிட்டேன். சாப்பிட்டியாடாண்ணா? பொய்யெல்லாம் சொல்கிறியா? பொய்யெல்லாம் சொல்ல மாட்டேன், சாப்பிடு. சரி, கொஞ்சம் சாப்பிட்றேன். நீ சாப்பிடு. கிட்ட வச்சுக்கிட்டு பாட்டி, கையில் கிட்ட வச்சுக்க பாட்டி. கண்ணா, டே கண்ணா, சாப்பிடு சாப்பிடு. டே கண்ணா, கண்ணா சாப்பிடு. உன் ஸ்பூன் தான் அது. பரவாயில்ல. சரி, நல்லா இருக்குடா அண்ணா. நல்லா இருக்கா? ரொம்ப நல்லா இருக்கு. யார் வேண்டான்றா உன்ன? நல்லா இருக்கு. பாயசம் குடிக்க பாயசம் குடிக்கிறியா? ஆமாம். சக்கரை வியாதி வந்தா என்ன பண்ணுவேன்? அதெல்லாம் ஒன்றும் வராது. வந்தால் என் கூட்டின்னு போவானோ இல்லையோ, அவங்ககிட்ட தானே இருக்கு ஆர்டர்லாம். ஆர்டர் பண்ணியிருக்கிய? ஆர்டர் பண்ணியா? ஆர்டர் பண்ணிடுறேன். சரி சரிடா அண்ணா. தான் 6:30 மணி அளவில் பௌர்ணமி மகால். சரி சாமி. மெயின் ரோடு. சரி சரி சாமி. எதிர்பார்க்குறேன் மீடியெல்லாம் அவனுடைய செயல். சூழ்நிலை
நாங்களும் முயற்சி பண்றோம். அடுத்த வியாழக்கிழமை எப்படி சூழ்நிலை இருக்குன்னு தெரியும். ஏதோ ஒன்று கொடுக்கணும்னு ஒரு மனசில் வரும். சரிங்க, சரி. இது நம்ம ஃபேமிலி மாரி சரிங்க. பழகிறோம். சரிங்க. குடும்பத்தோடு வந்துருந்தோம் சொல்லணும். சரிங்க. நம்ம ஆளுங்க எல்லாரும் ஆசிரியத்தி அதே ஏற்றி கடலில் இறக்கிறாங்க. இங்கே யாரெல்லாம் சாப்பாடு நான் பள்ளிக்கூடம் போறியா? பள்ளிக்கூடம் போற மாதிரியே துணி இதுன்னு போற. புடவை கட்டணும்ட்டியா அவுத்துட்டாங்க நினச்சிட்டேன். ஏன் பாட்டி இப்படி பண்ற? அட்டகாசம் பண்றேன் தானா? என்ன அட்டகாசங்கிற தாங்கல. சரி சரி, நான் போயிட்டு வரேன் நான். அருணாச்சல சிவ அருணா